மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர் சினிமா இல்லை, ஆட்சி நிர்வாகம். பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் தையாட்டி பண்ணீங்களா? இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்குறது எங்க உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் தையாட்டி பண்ணீங்களா? இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நிபந்தனைகள் இல்லாம நிதியை கொடுக்கணும் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்லை, ஆட்சி நிர்வாகம். மாநில உரிமைகள் சார்ந்த உரிமைகள் எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் இப்படிதான் யாராக இருந்தாலும் செயல்பட முடியும். சொல்லப்போனா இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகம் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நம் மாணவர்களுக்கு நீட் விளக்கென திமுக அரசோட பாலிசி நோட் மாதிரி தான் முதலமைச்சருடைய மொத்த பேச்சு இருந்துச்சு. ஈடிச்சாங்க காப்பியா இருந்தா நல்லா இருக்காதுன்னு 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் நான் சொன்னதை மட்டும் 2036க்குள் $1.5 டிரில்லியன் அப்படின்னு கொஞ்சமா பட்டி பார்ப்பாங்களே காரணம் பட்டி பார்க்கிற மாதிரி முதலமைச்சர் பேசிட்டு இருந்தாலும் அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கு நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்